ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செட்டிநாடு அம்மணி சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி நான் பார்க்க போகிற பதிவு மார்கழி 16 செவ்வாய்க்கிழமை காலையிலேருந்து மதியம் வரைக்கும் நான் செய்த வேலைகளை விலாகாக கொடுத்துருக்கேன். திங்கக்கிழமை நம்ம கோலம் போடலை. ஏன் அப்படின்னா அது அன்றைக்கி அமாவாசைனால கோலம் போடலை. சும்மா வாசல் மட்டும்தான் தெளித்து விட்டுருந்தேன். தீபம் மட்டும் வச்சுருந்தேன். சரி, அதை மட்டும் என்ன எடுத்து விலாக் கொடுத்தோம் அப்படின்னு கொடுக்கல. அதனால் பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமையோட விலாகை நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, மௌரிகா பவா அப்படிங்கிற ஒரு ஐடியிலேருந்து. சிஸ், என் சன்னுக்கு நாளைக்கு பர்த்டேன்னு சொல்லியிருந்தேன், மறக்காமல் விஷ் பண்ணுங்க சிஸ். நேம் ராஜீத், 6 இயர்ஸ் ஓல்டு சிஸ். நீங்கள் தான் என்னோட ரோல் மாடல். நானும் உங்களை பார்த்து தான் பிரம்ம முகூர்த்த பூஜை செஞ்சேன். இன்னையோட 90 days கம்ப்ளீட்டட், வெரி ஹாப்பி அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்காங்க. விஷ் யூ ஹாப்பி பர்த்டே தங்கம் ராஜீத். தீர்க்க ஆயுசா எல்லா செல்வ வளங்களும் பெற்று வளமோடு நலமோடு வாழணும்னு சொல்லிட்டு நானும் மனதார வேண்டிக்கிறேன். இந்த புத்தாண்டுலேருந்து இனி வரக்கூடிய அத்தனை வருஷங்களும் சந்தோஷமாக ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு எல்லா தெய்வங்கள்கிட்டையும் மனதார வேண்டிக்கிறேன். நம்ம வீடியோஸ் பார்க்குற அத்தனை சகோதரிகளும் ராஜீத் அப்படிங்கிற அந்த குட்டி பையனுக்காக நம்ம எல்லாருமே இன்றைக்கி நியூ இயர் அன்னைக்கு விஷ் பண்ணிவிடுங்க, யாரும் மறந்துடாதீங்க. ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நிறைய கேள்விகளுக்கு பதில் சொல்லியிருக்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம குட்டீஸ் பண்ண அந்த கொடுமையெல்லாம் இந்த வீடியோவில் காட்டியிருக்க பாருங்கள். அப்புறம் நம்ம வளர்க்கக்கூடிய இந்த ஜீவன்கள்லாம் இருக்குதுல்ல, 5 ஜீவன்கள்லாம், அதெல்லாம் செஞ்ச ரகலையெல்லாம் இதில் இருக்கும். அப்படியே பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த விலாக் பிடிக்கும். அதே போல் நீங்கள் கேட்ட கமெண்ட்ஸுகளுக்கும் ஒரு சில கமெண்ட்ஸுகளுக்கு நான் அப்படியே ரிப்ளை கொடுத்துருக்கேன். அப்படியே வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டே போங்க. எல்லாருக்குமே இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எல்லாருடைய வாழ்க்கைகளையும் எல்லா விதமான செல்வங்களும் 16 செல்வங்களும் நிலச்சி இருக்கணும்னு மனசார வேண்டிக்கிறேன். எல்லாருடைய வாழ்க்கையில் இருந்த இருளெல்லாம் அகன்று ஒளி விளக்காக நம்மளுடைய வாழ்க்கை பிரகாசமாக இருக்கட்டும் அப்படின்ட்டு நானும் மனதார எல்லா தெய்வங்கள்ட்டையும் வேண்டி அப்படியே நம்ம விலாகுக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம். அதோடு பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய சேனல் 98,000 சப்ஸ்கிரைபரை நம்ம ரீச் பண்ணிட்டோம் நியூ இயர் அன்னைக்குன்னு. இன்னும் ஒரு 2,000 தான் இருக்குது. ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஒரு பெரிய ஒரு இலக்கு இது, பெரிய ஒரு லட்சியம்னே சொல்லலாம். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எல்லோரும் பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. எல்லாருமே நான் சொல்கிறத விட உங்களுடைய கமெண்ட்ஸ்லேயே நான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டாக்கா 98 வந்துருச்சு, 97 வந்துருச்சு, இப்படி நீங்கள் சொல்லி நீங்கள் கமெண்ட் பண்ணுறப்பெல்லாம் எனக்கு பயங்கர ஒரு ஹாப்பி. என்னை விட நீங்கள் தான் பயங்கரமாக ஹாப்பியாக இருக்கீங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். பரவாயில்ல, எல்லாருக்கும் எவ்வளோ ஒரு நல்ல மனசு. சரி, ஓகே, நம்ம அப்படியே விலாகுக்குள்ளே போவோம். இப்போ காலையில் எழுந்திரிச்சு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு நான் வெளியில் வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா 4:20. அதுக்கப்புறம் வாசல்லாம் கூட்டி விட்டுட்டு இப்போ அப்படியே வாசல் தெளித்து விடலாம். ஒரு சிஸ்டர் கமெண்ட்ஸில் தினமுமே கேட்குறாங்க, நீங்கள் என்னமோ ஒன்று கருப்பு கலரில் நீங்கள் கலக்குறீங்கல்ல தண்ணியில், அது என்ன அப்படின்னு கேட்குறீங்க. இது சாணம். ஒரு வாரத்துக்கு தேவையான சாணம் இங்கே சாணமே கிடைக்கிறதில்ல. ஒரு வாரத்துக்கு தேவையான சாணம் எடுத்து கவரில் வச்சுருக்கோம். அதை கொஞ்சம் கொஞ்சமாக சாஸ்திரப்புக்காக கலந்து அப்படியே தண்ணி தெளித்து விட்றேன், அவ்வளோதான். இது இருந்தால் நீங்கள் தெளிச்சிக்கலாம், இல்லை அப்படின்னா நீங்கள் மஞ்சத்தூள் கலந்து தெளிச்சிக்கலாம். அதுக்காக இது இல்லைன்னு சொல்லிவிட்டு யாரும் வருத்தப்படாதீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த நியூ இயருக்கு இந்த வாசல் வலிச்சு விடலான்னு சொல்லிவிட்டு நானும் என் பையனும் ஒவ்வொரு இடமா போய் சாணம் தேடணும். எங்கேயுமே சாணம் கிடைக்கல. நைட்டு 10:30 மணிக்கு போனோம்னா பாருங்களேன். அதுக்கப்புறம் வலிச்சு விட்டோம் அப்படின்னா சரி கொஞ்சம் நல்லாயிருக்கும், காலையில் தீபம் ஏற்றுறக்கு நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிவிட்டு நேற்று 10:30 மணிக்கு பக்கெட் எடுத்துகிட்டு ஒவ்வொரு வீதியாக போகிறோம். மாடு இருக்கிற வீதியெல்லாம் எங்கேயுமே சாணம் இல்லை. சரின்ட்டு அப்புறம் அதோடு வந்தாச்சு. அதை நான் நியூ இயர் விலாகில் காட்டுறேன். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன் அப்படிங்கிறத. அப்புறம் வாசல் தெளித்து முடித்தாச்சு. அப்படியே சும்மா இன்றைக்கி ஒரு ரங்கோலி கோலம் தான் கம்பியில் போட்டு விட்டேன். கோலம் போடுறதுக்கு கையில் போடுறதுக்கு ஒரு சோம்பேறித்தனம்னு சொல்லுவோம்ல, அதுவும் கூட இருந்தது. இருந்தாலும் இந்த கம்பியெல்லாம் நம்ம யூஸ் பண்ணவே இல்லை. ரொம்ப நாளாச்சு இதில் எல்லாம் கோலம் போட்டு. இந்த கம்பி இருந்தது பார்த்திங்கன்னா டக்குன்னு நம்ம வாசல் நிறைஞ்சு கோலம் போட்டுடலாம். நம்ம கையில் போட்டால் கூட லேட் ஆகும். ஆனால் இதுக்கு கோலப்படி கொஞ்சம் அதிகம்தான் எடுக்கும்.
ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து இந்த கம்பி வச்சு மட்டும் நம்ம கோலம் போடையில் என்ன பண்ணோம்னா தரை வந்து ஈரமாக இருக்கக்கூடாது. இன்னொன்று வந்து அந்த அரிசி மாவு கலந்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நிறைய கோலப்பொடி அந்த ஹோல்ஸில் நிறைய வேஸ்ட் ஆகுற மாதிரி போகும். வெறும் கோலப்பொடியை வச்சு நம்ம இழுத்தோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக வரும். கோலப்பொடியும் வந்து ரொம்ப வேஸ்ட் ஆகுது, கரெக்டாக அந்த ஹோல்ஸ் அளவுக்கு மட்டுமே தான் விழுகும். ஆனால் அதில் அரிசி மாவை கலந்துட்டோம் அப்படின்னா ரொம்ப வந்து அதிலேருந்து எடுக்கையிலே பார்த்திங்கன்னா கொட்டிடும், அப்படியே தரன்னு அப்படியே கொட்ட ஆரம்பிச்சிடும். அதனால் கோலப்பொடி எல்லாம் வேஸ்ட் ஆகும். ஆனால் நம்ம இழுக்கிற டிசைன் வந்துடும், இருந்தாலும் பார்த்திங்கன்னா நிறைய கோலப்பொடி அதுக்குள்ளே விழுகிற மாதிரி இருக்கும். அதனால் இந்த கம்பி போடுறப்போ மட்டும் அரிசி மாவு கலக்காமல் வெறும் கோலப்பொடி மட்டும் வச்சு போட்டுக்கோங்க. எங்கேயாவது கிடச்சிது அப்படின்னா வாங்கி போட்டுக்கோங்க. கண்டிப்பாக கேட்பீங்க, அக்கா அந்த கம்பி எங்கே கிடச்சிது அப்படின்னு. இதெல்லாம் சும்மா வந்து நம்ம வீதியில் அப்போ கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி போட்டுட்டு வந்தாங்க. நம்ம வாசலில் வந்து போட்டுட்டு கூப்பிடுவாங்க, அழகழகாக அவங்களே வந்து கோலம் போடுவாங்க, கலர் கோலப்பொடியெல்லாம் கொண்டாந்து போட்டுட்டு கூப்பிடுவாங்க. டிசைனாக போட்டிருப்பாங்க. அதில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம அடடா சூப்பராக இருக்கே, உடனே ஒன்று கொடுங்க அப்படின்னு டக்குன்னு வாங்கிடுவோம்ல, அதுக்கு தான். அதனால் அப்போ வாங்கினேன், ஒரு 4-5 கம்பி வாங்கினேன். அதில் ஒன்று தான் இருக்குது என்கிட்ட, மற்றதெல்லாம் அம்மாவுக்கு ஒன்று ஃப்ரெண்டுக்கு ஒன்று அப்படியெல்லாம் கொடுத்துட்டேன். இது ஒன்று வச்சு போட்டுட்ருக்கிறேன். ஆனால் டக்குன்னு கோலம் போடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா கோலம் போட்டால் ஒரு ரொம்ப நேரம் நின்று போடுற ஒரு ஃபீல் இருக்காது, சீக்கிரம் நம்ம கோலம் போட்டு முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சிஸ்டர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2-3 நாளாக கேட்டுகிட்டே இருக்கீங்க, அக்கா அந்த சல்லடை வச்சு நீங்கள் கலர் கொடுக்குறீங்கல்ல, இது எப்படின்னு வந்து ஒரு வீடியோ கொடுங்கக்கா அப்படின்னு. இதுக்கு ஒரு வீடியோவாக இருந்தாலும் சரி, நான் உங்களுக்காக வந்து தனியாக ஒரு வீடியோ ரொம்ப வந்து பக்கத்தில் எடுத்து நம்மளுடைய போர்ட்டிகோ வாசல்லாம் நான் வந்து காட்டுறேன், கண்டிப்பாக காட்டுறேன். இந்த ஜல்லடை வாங்காமல் தான் இத்தனை நாள் கையிலே போட்டுட்டு இருந்தேன். இது இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு செகண்டில் நம்ம வந்து கலர் கொடுத்துடலாம். 2 விதமான ஜல்லடை நான் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். ஜெகன் போயிருந்தேன்னு சொன்னலையா, அன்றைக்கி போயிட்டு இது வந்து பார்த்திங்கன்னா அந்த நரம்பு மாதிரி இருக்கக்கூடிய ஜல்லடை இல்லை, கொஞ்சம் கம்பி மாதிரி இருக்கும்ல அந்த ஜல்லடை, அதுதான் வந்து கோலம் போடுறதுக்கு நம்மளுக்கு நல்லா அந்த கோலப்பொடி வந்து கரெக்டாக ஈவனாக விழுக்கும். அந்த நரம்பு மாதிரி இருக்கிறது பார்த்திங்கன்னா அது வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து கோலப்பொடி கீழே விழுகாது. கம்பி மாதிரி உள்ளதாக கீழே நல்லா டக்குன்னு வந்து நம்ம கரெக்டாக கோலம் அந்த பொடி கொடுக்குற அளவுக்கு கரெக்டாக அப்படியே வந்து உதிர்ந்துட்டு வரும். பார்க்குறதுக்கு அவ்வளோ நீட்டாகவும் இருக்கும், அப்படியே வந்து ஒரே மாதிரி விழுகும். நம்ம கையில் கொடுத்தா கூட அங்கங்கே வந்து திட்டாக நிற்கும் இல்லையா, ஒரு இடத்துல அதிகமாக போடுவோம், ஒரு இடத்துல வந்து கம்மியாக போடுவோம். ஆனால் அந்த சல்லடையில் போடுறப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஈவனாக விழுகும். பொடியும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கம்மியாகும், கலர் பொடி கொடுக்குறோமில்ல ரொம்ப கம்மியாகும், கரெக்டாக ஈவனாக விழுகிறதுனால. நம்ம கையில் கொடுத்தோம் அப்படின்னா அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி வைப்போம், அப்போ நம்மளுக்கு வந்து அது வேஸ்ட் ஆகும். ஆனால் இது வந்து ரொம்ப ஈஸி, டக்குன்னு போட்டு முடிச்சிடலாங்க. எவ்வளோ பெரிய கலர் கொடுத்து நம்ம கோலம் போட்டாலும் ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே நம்ம வந்து கோலம் போட்டு முடிச்சிடலாம். பெரிய கோலமாக இருந்தால், சின்ன கோலமாக இருந்தால் ஒரு செகண்ட்லேயே போட்டுடலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நான் 2 ஜல்லடை வாங்கிட்டு வந்திருந்தேன். ஒன்று வந்து கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல கலர் கொடுக்குற மாதிரி, இன்னொன்று வந்து ஒரு லீஃப் மாதிரி எல்லாம் போட்டோம் அப்படின்னா அதுக்குள்ளே வந்து பெருசாக வச்சு போட்டோம் அப்படின்னா அது வந்து வெளியிலலாம் வந்து அந்த நம்ம போட்ட டிசைனை விட வெளியில் போக ஆரம்பிக்கும். அதனால் வந்து சின்னதாக ஒரு ஜல்லடையும் பெருசாக ஒரு ஜல்லடையும் 2 ஜல்லடை வாங்கிட்டு வந்தேன். ஒன்று வந்து இந்த சின்னதாக உள்ளது 18 ரூபா, பெருசாக உள்ளது பார்த்திங்கன்னா 20 ரூபாயோ 22 ரூபாயோ அந்த ரேட்டு தான். சரி, 2 அது வருஷ காலமாக அது அப்படியே தான் கிடக்கும். அதனால் கோலம் போட்டுட்டு பத்திரமா நம்ம எடுத்து வச்சுக்கலாம். நம்மளுக்கு எப்போதுமே அது தேவைப்படுற பொருளும் கூட. அதனால் வந்து டக்குன்னு கையோடவே வாங்கிட்டு வந்துட்டேன். வாங்கிட்டு வந்தோடனே எனக்கு போட்டு பார்த்துட்டு அவ்வளோ ஒரு சந்தோஷம், அடடா இத்தனை நாள் இதை மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு. போன வருஷம் பார்த்திங்கன்னா நான் போட்டு காட்டியிருப்பேன். அந்த ஜல்லடையெல்லாம் இப்படி இந்த வீடு காலி பண்ணி வரையில் எங்கே போச்சுன்னே தெரியல, பாதி பொருளெல்லாம் கண்ணிலே பார்க்க முடியல. ஆனால் இருக்கும் எங்கேயாவது, என்ன பாதி பிரிக்காமலே இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா அதோட அது ரொம்ப பழசும் ஆகிடுச்சு. அது வந்து அந்த நரம்பு மாதிரி இருக்கக்கூடிய ஜல்லடை தான் அப்போ வச்சுருந்தேன். நம்ம வேஸ்ட்டாக நம்ம காப்பி வடிகட்டி ரொம்ப பழசானா தூக்கி வெளியில் வீசுவோம் இல்லையா, அதை வெளியில் போட மனசு இல்லாமல் சரி கோலம் போட நம்ம யூஸ் பண்ணிக்கலான்னு வச்சுருந்தேன். ஆனால் அது எங்கேயாவது இருக்கும், தேடி எடுத்துக்கலாம். அப்புறம் அதுக்காகவே சரி புதுசாக ஒன்று வாங்கிட்டு வந்துட்டேன். இது எப்போதும் நீ பல வருஷங்களாக இது நம்ம கூட கிடக்கும் அப்படின்ட்டு. அப்புறம் அதுக்கப்புறம் அழகாக ஒரு ரங்கோலி கோலம் போட்டு முடிச்சாச்சு. போட்டு முடிச்சுட்டு அப்படியே வந்து மறுபடியும் நம்ம தீபம் ஏற்ற ஆரம்பிக்கலாம். கோலத்தை போட்டுட்டு நான் போய் உள்ளே விளக்கு எடுக்க போகிறேன். இங்கே பாருங்கள், வந்து 2 பார்த்திங்க அப்படின்னா கோலத்துக்கு நடுவுலையே உருண்டு பிறண்டு என்னோடய கோலத்தையே அழிச்சிருச்சு. எனக்கு அவ்வளோ கஷ்டமாகவும் இருந்தது, அது பிறல்றது பார்த்தோன்னா சிரிப்பாகவும் இருந்தது. என்னோடய ஹஸ்பண்ட் தான் வந்து
எழுந்திரிச்சு வந்து பார்த்துட்டு ரொம்ப வருத்தப்பட்டார். இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு போட்டால் இங்கே பாரு, நீ பழக்கப்படுத்தி விட்டது தான் இப்படி எல்லாம் உருண்டுருச்சு. சரி லைட்டாக வேணால் கொடுத்துக்கோ, அப்படி அதில் வந்து பார்டர்லாம் போயிடுச்சு அப்படின்னா லைட்டாக கொடு அப்படின்னாரு. நான் தான் பார்த்திங்கன்னா வேண்டாம், நல்லா தான் இருக்குது, ரொம்ப வந்து வித்தியாசமாக எல்லாம் கலைஞ்சி போகலை. அந்த உள்ள நடுவில் போட்ட டிசைன் அந்த ஒயிட் கலர் மட்டும் அப்படியே வந்து கலைஞ்சது மாதிரி தெரிஞ்சிருச்சு. ஆனால் வந்து அது வீடியோஸில் வந்து அவ்வளோவா தெரியல. 2 நாய்க்குட்டி பார்த்தீங்க அப்படின்னா அது என்னமோ வந்து அந்த கோலத்திலே வந்து மேட்டு மாதிரி கரெக்டாக அந்த கோலத்துக்கு நடுவில் தான் படுக்குது. நைட்லாம் பார்த்தீங்கன்னா 10 மணிக்கு நம்ம வாசலில் தான் தூங்கும் அந்த நாய்க்குட்டி எல்லாம். அப்போ என்னென்னா அந்த கோலத்து மேலேயே தான் படுத்து தூங்கும். அந்த பெரிய நாய் இருக்குல்ல, தாய் நாய்க்குட்டி, அது போய் அந்த சைடு தூங்கும். இந்த குட்டி நாய் இருக்கக்கூடிய குறும்பு பண்ணுறதுனா கரெக்டாக அந்த கோலத்துலேயே வந்து படுத்து தூங்கிட்டு இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க எப்படி அழிச்சு வச்சிருச்சு அப்படின்னு. அதோடு சரி ஓகே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் அப்படியே வந்து தீபமும் ஏற்றிட்டு அப்படியே எப்போதும் போல் விநாயகர் பிடிச்சிட்டு அதில் வந்து செம்பருத்தி பூவும் வந்து வச்சு விட்டுட்டேன். அதே போல் மதுபாபு அப்படிங்கிற ஒரு ஐடியிலேருந்து கேமராமேன் எப்படி நீங்கள் வீடியோ எடுக்கிறீங்க, எப்படி நீங்கள் வந்து இந்த வடிகட்டி வச்சு நீங்கள் வந்து கோலம் போடுறீங்க, இதை பற்றி எங்களுக்கு சொல்லுங்கள் அப்படின்னீங்க, எப்படி நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னு. இந்த கோலம் போடுறத நான் வந்து வீடியோஸில் அடுத்து வந்து நான் கண்டிப்பாக காட்டுறேன். இது எப்படி நான் வந்து அந்த வடிகட்டியில் வந்து போடுறேன். இது ஒன்றும் கிடையாது, கலர் கோலப்படி அள்ளிட்டு அப்படியே ஸ்லைட்டாக சலிச்சு விட வேண்டியதான். அந்த டிசைன் போட்டிருக்கோம் அதுக்குள்ளே சலிச்சு விட வேண்டியதான். இருந்தாலும் உங்களுக்கு வந்து நான் ஒரு வீடியோஸாகவே கொடுக்குறேன். அதே போல் நான் வீடியோ எடுக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ட்ரைபாட் வச்சு தான் நான் எடுக்கிறேன். 2 ஸ்டாண்டு வச்சுருக்கிறேன். 2 ஸ்டாண்டுமே பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து பக்கத்தில் நம்ம இப்போ இந்த என்னோடய கோலம் போடையில் காலெல்லாம் தெரிகிற மாதிரி வீடியோஸ் பக்கத்தில் வந்து ஜூம் பண்ணி எடுக்கிறேன் இல்லையா, கை தெரிகிற மாதிரியெல்லாம், அதுக்கெல்லாம் வந்து சின்ன பேட் வச்சுக்குவேன். மாற்றி மாற்றி மொபைலை எடுத்து மாட்டி வச்சுக்குவேன். லாங்கில் இருந்து எடுக்கிறப்போ நல்லா ஹைட் பண்ணி ஸ்டாண்டை வந்து தள்ளி வச்சுக்கிட்டு எடுப்பேன். இப்படி தான் நான் வந்து வீடியோஸ் எடுக்கிறேன். உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நாள் வந்து நான் எப்படியெல்லாம் வீடியோ எடுக்கிறேன் அப்படிங்கிறத அந்த சின்ன மொபைலை வச்சு உங்களுக்கு நான் எடுத்து காட்டுறேன். ஏன்னா எல்லாருமே கேட்டுகிட்டே இருக்கீங்க நீங்கள் எப்படி வீடியோ எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பாக எடுத்து காட்டுறேன். அப்புறம் தேவ் அப்படிங்கிற ஒரு ஐடியிலேருந்து அந்த சிஸ்டர் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, அக்கா நீங்கள் நிலைவாசலுக்கு முன்னாடி வச்சுருக்கக்கூடிய செடிகள்லாம் என்னென்ன செடி வச்சுருக்கீங்க, எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரிஜினலாக இல்லை ஆர்டிஃபிஷியலாக அப்படின்லாம் கேட்டிருக்கீங்க. அந்த ஆர்டிஃபிஷியல் செடி அப்படின்னா அந்த எல்லோ கலர் பூ பூத்துருக்குதுல்ல, அதுவும் அந்த பிங்க் கலர் பூ இருக்கும் இல்லையா, அதுவும் 2 தான் வந்து ஆர்டிஃபிஷியல். அது நானே செஞ்சு வச்ச மரம். ஆனால் பார்த்தீங்கன்னா முன்னாடி இருக்கக்கூடிய எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரிஜினல் பிளான்ஸ் தான் வச்சுருக்கேன். கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு நான் வந்து ஒரு ஃபுல் வீடியோ கொடுக்குறேன். ஏன் அப்படின்னா இந்த முன்னாடி வந்து நெட்டு போடுறோம் டோருக்கு, அதனால் வந்து அவங்க வந்துட்டாங்க அப்படின்னா போட்டுட்டு கரெக்டாக வந்து அதெல்லாம் நீட்டாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து வீடியோ எடுத்து உங்களுக்கு நான் கொடுக்கலான்னு நினச்சிட்டு இருக்கிறேன். ஆனால் அவங்க இன்றைக்கி நாளைக்குன்னு லேட் பண்ணிகிட்டே இருக்காங்க. அதனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அவங்க வந்து நெட்டு போட்டாங்கன்னா நான் வச்சுருக்க இடமெல்லாம் மாறிடும். இன்னும் கொஞ்சம் அழகாக நீட்டாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் என்னென்ன செடிகள்லாம் வச்சுருக்கேன் அப்படிங்கிறத பற்றி நான் கண்டிப்பாக ஒரு கமெண்ட்ஸ் உங்களுக்கு ஒரு வீடியோஸ் ஒன்று நான் வந்து கொடுக்குறேன். அப்புறம் இன்னொரு சிஸ்டர் நேற்று கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, அக்கா வீடு ஃபுல்லாக வந்து ஒரு தோட்டத்துக்குள்ளே வீடு இருக்கிற மாதிரி இருக்குது, வீட்டுக்குள்ளேயும் செடி இருக்குது வெளியிலையும் செடி இருக்குது அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஆமாம், அது வந்து உண்மையாலுமே வந்து நம்ம வீட்டுக்கு யாராவது ஒருத்தர் வர்றாங்க அப்படின்னா இந்த வீடு மட்டும்தான் இந்த ஏரியாவில் வந்து தோட்டத்துக்குள்ளே இருக்கிற மாதிரியே இருக்கும். ஏன் அப்படின்னா நான் வீட்டை சுற்றி மரங்கள் வச்சுருக்கேன். பின்னாடி மட்டும்தான், வீட்டுக்கு பின்னாடி ஒருத்தருடைய இடம் இருக்கிறதுனால அங்கே மரம் வைக்கல. ஒருவேளை அந்த இடம் நம்ம இடமா இருந்திருந்தாலும் நான் வந்து ஃபுல்லாக மரம் வச்சு விட்டுருப்பேன். வீட்டை சுற்றி மரமாக தான் இருக்கும். முன்னாடி வீட்டுக்கு முன்னாடியும் நிறைய மரங்கள் வச்சுருப்பேன். அதே போல் சைட்லேயும் பார்த்திங்கன்னா நிறைய தென்னை மரம், கொய்யா மரம், சப்போட்டா மரம் எல்லாமே இருக்கும். லயனாக வச்சிட்ருக்கேன். அதனால தான் இங்கே குருவிகள் பறவைகள்லாம் அதிகம் வருது. அதுக்காக தான் மரம் வைங்கன்னு சொல்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே அணிலுக்கு அரிசி வச்சுருக்கேன்ல, நான் கீழே உட்காந்து காஃபி குடிச்சிக்கிட்டே உட்காந்துருந்தேன். அது வந்து என்னை எட்டி பார்க்குறது, மறுபடியும் அரிசி சாப்பிட்றது, அப்புறம் மறுபடியும் என்னை எட்டி பார்க்குறது, அப்புறம் மறுபடியும் அது வந்து அந்த அரிசியை சாப்பிட்றது, இப்படிமாவே இருந்தது. அதை பார்த்துக்கிட்டே உட்காந்துருந்தேன். அதை உங்களுக்கு ஒரு கிளிப்பிங்காகவும் எடுத்து கொடுத்துருக்கேன். இப்படி தான் சுற்றி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மரங்கள் இருக்கிறதுனால எல்லா பறவைகளும் எல்லா ஜீவன்களும் நம்ம வீட்டுக்கு வருது. அதனால அதுகளுக்கு தேவையான உணவு எல்லாமே நான் தினமுமே கொடுத்துருவேன். அரிசி முடிஞ்சிருச்சு அப்படின்னா கரெக்டாக அரிசி பார்த்து வச்சுருவேன். தண்ணி முடிஞ்சிருச்சு அப்படின்னா கரெக்டாக தண்ணி ஊற்றி வச்சுருவேன். அதே போல் இந்த வீதியில் உள்ள நாய்களுக்கும் நம்ம வீட்டுக்கு எந்த ஜீவன்லாம் வருதோ
அவங்க எல்லாத்துக்கும் நாய்கள்னு சொல்கிறத விட அது வந்து பைரவர் தான் சொல்லணும். அப்படியே எல்லாருமே நான் இப்போ 4 மணிக்கு எந்திரிக்கிறேன் அப்படின்னா எனக்கு காவல் தெய்வமாக எங்கேயோ இருந்து வந்ததுங்க. காவல் தெய்வமாக என் வாசலுக்கு முன்னாடியே படுத்திட்டு அதுகளோட நான் பேசிட்டு அதுங்க என்னைய பேசிட்டு அதுங்க பண்ணுற குறும்பெல்லாம் பார்த்துட்டு அப்படியே நான் வந்து பயம் இல்லாமல் நான் வெளியில் வந்து கோலம் போடுறேன் இல்லையா, எனக்கு காவல் தெய்வமாக அவங்க இருக்காங்க. அதனால் அவங்களுக்கு தினமுமே நம்ம வீட்டில் வந்து என்ன இருக்குதோ அதை வந்து கொடுத்துருவேன். ஏதாவது இல்லை அப்படின்னா கூட ப்ரெட்டு இருந்ததுன்னா ப்ரெட்டு கொண்டாந்து போட்டுருவேன், இல்லை ரஸ்க் இருந்ததுன்னா கொண்டாந்து போடுவேன். எதாக இருந்தாலும் கொண்டாந்து போட்டுட்டு தண்ணியும் ஊற்றி வச்சுட்டு போயிடுவேன். இப்போ வந்து இந்த நாய்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா 4 இருக்கிறதுனால தண்ணி டக்குன்னு குடிச்சிருது. அதனால் பார்த்து ஊற்றி வச்சுருவேன். அப்புறம் ஒரு சிஸ்டர் வந்து அணையா தீபம் ஏற்றுவீங்கன்னு சொன்னீங்கல்ல, நீங்கள் வந்து நான்வெஜ்ஜு சாப்பிடுவீங்க தானே, அப்போ நீங்கள் அன்றைக்கி எப்படி நீங்கள் தீபம் ஏற்றுவீங்க அதை பற்றி ஒரு வீடியோ கொடுங்கன்னு 2-3 டைம் கமெண்ட்ஸில் கேட்டுட்டாங்க. நானும் வந்து அந்த கமெண்ட்ஸை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வைப்பேன், டக்குன்னு மறந்துடுறது. இன்றைக்கி அவங்களுக்கான பதில் நான் வந்து கொடுக்குறேன். இப்போ நம்ம சண்டே நான்வெஜ் எடுக்கிறோம் அப்படின்னா காலையில் எழுந்திரிச்ச உடனே அந்த நேரத்துலேயே வந்து பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தீபம் ஏற்றிடுவோம் இல்லையா, அது அந்த நாள் ஃபுல்லாக அப்படியே வந்து நம்மளுடைய பூஜை அறையில் அந்த தீபம் எரிஞ்சிட்டே இருக்கும். கடைசியில் நான் காட்டுறேன் பாருங்கள், நீங்கள் பார்ப்பீங்க, அது எரிஞ்சிட்டே தான் இருக்கும். ஈவினிங் அப்போ நான்வெஜ்ஜு சாப்பிட்டோம் அப்படின்னா தீபத்தை வந்து நம்ம வந்து மலையேற்றணும் இல்லையா, எப்படி நீங்கள் வந்து உள்ளே போவீங்க அப்படிங்கிறதான் உங்களுடைய கேள்வி. எப்போதுமே பார்த்தீங்க அப்படின்னா கடவுளுங்கிறது நம்ம கூட தான் இருக்கிறாங்க. இது நான்வெஜ்ஜு சாப்பிட்டா போய் தொட்டால் தீட்டு ஆகிடுமா, இல்லை வந்து கடவுள் வந்து நம்மளை தண்டிச்சிடுவாரா, அது வந்து பாவக்கணக்கில் செய்கிறோமா, அதெல்லாம் கிடையவே கிடையாதுங்க. நான் ஒரு சின்ன ஒரு விஷயம் சொல்கிறேன், வீடியோவோட சீக்கிரம் முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். நாங்கள் வந்து அம்மா ஊருக்கு போகிறப்போ திண்டுக்கல்லில் ஒரு ஹோட்டல், நல்ல ஃபேமஸான ஹோட்டல், எங்கே சாப்பாடு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே போயிருந்தோம். அங்கே வந்து பிரியாணி ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. சரி, திண்டுக்கல் பிரியாணி ஹோட்டலில், அது வேறு ஹோட்டல் சொல்லியிருந்தாங்க. அங்கே போனால் அத்தனை பேரும் அங்கே பரிமாறக்கூடிய அத்தனை ஜென்ஸுகளுமே பார்த்தீங்க அப்படின்னா ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டிருக்கிறவங்க. அவ்வளோ அந்த எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா நான்வெஜ்ஜை கையில் எடுத்துகிட்டு வர்றாங்க. நம்ம இலையில கையில் தொட்டு தான் எடுத்து வைக்கிறாங்க. அந்த ஹோட்டலே வெறும் நான்வெஜ் ஹோட்டல் தான். அப்போது செய்கிற வேலைக்கும் சாப்பிட்ற பொருளுக்கும் கடவுள் வந்து என்றைக்குமே நம்மளை வந்து தண்டிக்கிறது கிடையாது. இப்போ நான் நான்வெஜ்ஜு செய்கிறேன் அப்படின்னா நான் ஈவினிங் நைட்டு நான் 10:30 மணிக்கு அந்த தீபத்தை நான் மலையேற்றுறேன் அப்படின்னா ஒரு 3 டைம் தண்ணி தெளிச்சுக்குவேன், தலையில் தெளிச்சுட்டு போய் தீபத்தை வந்து அப்படியே வந்து ஒரு பூவை வச்சு மலையேற்றிட்டு வந்துடுவேன். இப்படி தான் நான் பல வருஷங்களாக நான் செஞ்சிட்ருக்கிறேன். இதில் வந்து நான் தீட்டுன்னு பார்க்குறது கிடையாது. நான்வெஜ்ஜு செஞ்சால் நம்ம வந்து அதாவது உள்ளே போகக்கூடாது அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. கடவுள் எங்கே இருக்கிறாங்க, தூணில் இருக்கிறாங்க, துரும்பில் இருக்கிறாங்க. அப்படி பார்த்தா நான் வந்து விநாயகரை வந்து ஹாலில் ஒரு பெரிய விநாயகர் வச்சுருக்கேன். வீட்டுக்கு வெளியில் சாமி தான் இருக்குது, நிலைக்கதவுல சாமி தான் இருக்குது, கிச்சனில் சாமி தான் இருக்குது, எல்லா பக்கமும் தெய்வங்களை வச்சுட்டு தான் இருக்கேன். அப்போனா நம்ம எங்கேயுமே நடமாட முடியாது, எங்கேயுமே போக முடியாது. இன்னும் நிறைய பேருக்கு இந்த அன்னபூர்ணி வச்சுருக்கீங்க, நீங்கள் நான்வெஜ்ஜு செய்ய மாட்டீங்களான்லாம் கமெண்ட்ஸில் கேட்குறீங்க. அன்னபூர்ணிங்கிறது நம்மளுக்கு வந்து வயிறார உணவு கொடுக்கக்கூடிய ஒரு கடவுள். அவங்க நம்ம எதை சாப்பிட்டா என்ன, இதை சாப்பிட்டா நான் உனக்கு வந்து அரிசி கொடுக்க மாட்டேன்னு தெய்வம் சொன்னாங்களா? அப்படியெல்லாம் இல்லை. உணவுங்கிறது எல்லாமே உணவு தான். அதனால் வந்து தெய்வத்தை வந்து அன்னபூர்ணியை அங்கெல்லாம் வச்சு நம்ம வழிபடலாம். என்ன நம்ம சுத்தமாக இருக்கிறப்போ மட்டும் நம்ம அதாவது உள்ளே போகலாமே தவிர நம்ம உடம்பால் சுத்தமாக இல்லை அப்படின்னா பூஜை அறைக்குள்ளே போகக்கூடாது. மற்றபடி பார்த்திங்க அப்படின்னா நம்ம குளிச்சுட்டு நம்ம எங்கே வேணாலும் போய்க்கலாம், வந்துக்கலாம், அவ்வளோதான். ரொம்ப போட்டு குழப்பிக்காதீங்க. நம்மளுக்கு எது தோணுதோ, உங்களுக்கெல்லாம் எது தோணுதோ அதை மட்டுமே செய்யுங்க. இப்படி செஞ்சால் தீட்டாகும், அப்படி செஞ்சால் தீட்டாகும், இப்படி நான்வெஜ்ஜு சாப்பிட்டா உள்ளே போகக்கூடாது அப்படிலாம் சொல்கிறதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சொல்கிறாங்க. அதை நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நாமளே நம்ம ஒவ்வொரு விஷயமே யோசிச்சு பாருங்களேன். இப்போ நம்ம சாப்பிட்றோம் நான்வெஜ்ஜு, அது வயிற்றுக்குள்ளே தான் இருக்கும். நம்ம குளிச்சுட்டு வந்து தீபம் ஏற்றினா வயிற்றுக்குள்ளேருந்து வெளியில் வந்துடுமா? அதெல்லாம் கிடையாது தானே, நம்ம உடம்புக்குள்ளே தானே இருக்குது அது. அப்படிங்கிறப்போ எல்லாமே தீட்டு தான். ஒவ்வொன்றையும் நினச்சோம் அப்படின்னா எல்லாமே அப்படி தான் இருக்கும். அதனால் ரொம்ப குழப்பிக்காதீங்க. தினமுமே தீபம் வைங்க. தீபம் ஏற்றுறதுக்கோ இந்த நான்வெஜ்ஜு சாப்பிட்றதுக்கெல்லாம் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையவே கிடையாது. அதனால் தீபம் ஏற்றுங்க. வீட்டில் எப்போதும் தீபம் எரிஞ்சிட்ருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அடிக்கடி நான் சொல்கிற ஒரே ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, விளக்கு எரியும் வீடு வீணாக போகாது. இந்த ஒரு வார்த்தையை மட்டும் எப்போதுமே உங்களுடைய மனசில் வச்சுக்கோங்க.
எப்போது வீட்டில் ஒரு தீபமாவது எரிஞ்சிட்டே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்ப சேஃப்டியாக பார்த்துக்கோங்க. எங்கேயாவது வெளியில் போகிறீங்க அப்படின்னா மலையேற்றிட்டு போயிருங்க. வந்து நீங்கள் தீபம் பற்ற வச்சுக்கலாம். ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா 6 மணிக்கு மேலே நம்ம எப்போது தீபம் ஏற்றுவோமல்ல, அது மாதிரி நம்ம தீபம் ஏற்றிக்கலாம். ஒன்றும் தப்பு கிடையாது. இப்படி நிறைய சொல்லிகிட்டே போகலாம். ஒரு நான்வெஜ் கடைக்கு போகிறோம் அப்படின்னா அந்த கடையில் பார்த்திங்கன்னா தீபம் எரிஞ்சிட்டே தான் இருக்கும். அத்தனை படங்களை வந்து சாமி படங்களை மாட்டி தான் வச்சுருப்பாங்க. அதுக்காக வந்து அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா செய்யும் தொழில் தான் தெய்வம். அதனால் வந்து கடவுளுங்கிறது நம்மளுடைய மனசு தான், தெய்வங்கிறது நம்மளுடைய மனசு தான். நம்ம மனசு என்ன சொல்லுதோ அதை வந்து ஹாப்பியாக சந்தோஷமாக குழப்பம் இல்லாமல் செஞ்சுட்டு போனோம் அப்படின்னா நாம் நினைக்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே நமக்கு வெற்றியாக தான் அமையும். உங்களுடைய சின்ன சின்ன கமெண்ட்ஸுக்கு ஓரளவுக்கு நான் வந்து பதில் கொடுத்துட்டேன்னு நான் நினைக்கிறேன். இன்னும் நிறைய கமெண்ட்ஸ் இருக்குது. அடுத்தடுத்த விலாகில் எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் வந்து சொல்கிறேன். இதில் வந்து யாரோட தெய்வ நம்பிக்கையும் நான் வந்து கெடுக்கலை, மாற்றலை. அது உங்களுடைய விருப்பம். நீங்கள் எப்படியெல்லாம் இருக்கிறீங்களோ அப்படி இருந்துக்கோங்க. உங்களுக்கு எதெல்லாம் சந்தோஷத்தை கொடுக்குதோ அதை நீங்கள் செஞ்சுக்கோங்க. நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்டா தீபம் ஏற்ற மாட்டீங்க அப்படின்னா ஏற்றாமல் இருந்துக்கோங்க. அதனால் தப்பு இல்லை அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் தீபம் ஏற்றுங்க. நான் எப்படி இருக்கிறேனோ அதை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதனால் நானும் உங்களை குழப்ப விரும்பலை. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப போட்டுட்டு ஆன்மீகத்தையோ மனிதனுடைய வாழ்வையும் பார்த்தீங்க அப்படின்னா இப்படி அப்படி அப்படி இப்படின்னு எப்படியோ வந்து சொல்லி 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 நம்மளையே குழப்பி நம்ம திங்க் பண்ணாத அளவுக்கு நம்மளுடைய வாழ்வாதாரத்தையே வந்து மாற்றிடுறாங்க. அதனால் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு என்ன தோணுதோ அதை மட்டும் செய்யுங்க. அதை சந்தோஷமாக செய்யுங்க. அதுவே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதிக ஒரு மன அமைதியவும் சந்தோஷத்தையும் அது கொடுக்கும். எப்போதுமே ஆன்மீகங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய சந்தோஷம்தான். கடவுள் வந்து நம்மளை ரொம்ப சந்தோஷமாக வச்சுருந்தார் அப்படின்னா கடவுளை வந்து முழுமையாக நம்புவோம். நம்மளுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் வந்துருச்சு அப்படின்னா என்ன தெய்வம் அப்போது அப்படிங்கிற மாதிரி, என்ன கடவுள் இருக்காரா இல்லையா அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து யோசிப்போம். அதனால் நம்மளுடைய சந்தோஷம்தான் வந்து கடவுள். அதனால் நமக்கு எது சந்தோஷத்தை கொடுக்குதோ அதை மனநிறைவாக செஞ்சுட்டு சந்தோஷமாக வாழுங்க. அவ்வளோதான். ஓகே, இந்த பதிவில் கிட்டத்தட்ட செவ்வாய்க்கிழமை காலையிலேருந்து ஒரு 10 மணி வரைக்கும் எடுத்த விலாக் தான் இது. அடுத்த பதிவில் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் க்ளீனிங்லாம் பண்ணலையே, அதெல்லாம் நேற்றே கொடுத்துட்டேன். நம்மளுடைய டிவி யூனிட்டெல்லாம் க்ளீன் பண்ணது இதெல்லாம் பார்த்திங்கன்னா நேற்றே வீடியோஸில் காட்டியிருப்பேன். ஆனால் என்ன செஞ்சேன் அப்படிங்கிறதுக்கு வேண்டி இதில் வந்து நான் காட்டியிருக்கேன். இதை பற்றி டீட்டெயில்ஸ்லாம் வந்து நேற்றே நான் வந்து நம்மளுடைய வீடியோஸில் சொல்லிட்டேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது செவ்வாய்க்கிழமை காலையிலேருந்து நான் செய்த வேலைகளை ஒரு விலாகாக கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனல் வந்து திரும்ப நான் அதையே சொல்கிறேன், 1 lakh சப்ஸ்கிரைபர் வரணும். அதுக்காக ப்ளீஸ் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்கள். அதே போல் வீடியோ பார்க்குறவங்க எல்லோரும் மெய் மறந்து பார்க்காதீங்க. ஒரு சிஸ்டர் கூட சொல்லியிருந்தாங்க, உங்களுடைய வீடியோவை மெய் மறந்து பார்க்குறதுனால தான் லைக் போடவே மறந்துடுறோம் அப்படின்னு. வீடியோ வந்தோடனே லைக்கை போட்டுட்டு அப்புறம் மெய் மறந்துக்கோங்க, சரியா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் நல்லதே நடக்கும்.